சினிமா துறைக்கு பொறுப்பாக அமைச்சர் ராஜ்மோகனை நியமிச்சிருக்காங்க. அதுக்கு சினிமா துறையிலேருந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? தான் ஒரு பகுதியை வச்சு இவர்கிட்ட போய் நம்ம கெஞ்சி கேட்கணுமான்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரை குறையாக சொல்கிறாங்க. முதல்வர் விஜயை ஒரு நடிகர் கமல்ஹாசன் இப்போ சந்தித்து திரைத்துறைக்கு சில கோரிக்கைகள் வச்சுருக்காரு. இது ஏன் போன ஆட்சியில் அவர் வைக்கல? விளம்பரம் தான் போனது ஆட்சியில் நடந்துச்சு. திமுக ஆட்சி விளம்பரத்தினால தான் நடந்துச்சு. அதே நேரத்தில் சில மந்திரிகள் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க. ஜிஎஸ்டி சரியாக இருக்குது, அவன் ஒன்றும் நோட்டீஸ் கொடுக்கல. கேட்டால் ஏஐ போட்டுட்டான். இது என்ன நம்புவீங்களா? நீங்கள் மெட்ராஸில் மட்டும் ஒரு காணி நிலம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அது எவ்வளோ? 20,000, 10,000, 15,000 சதுரடி. அறநிலைத்துறையிலே பல கோளாறுகள் இருக்குது. தங்க வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் உருக்கிட்டாங்க. இஸ் எ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் உண்மையான உழைப்பு யார்? விஜயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 1993 அவரை பழக்கம் இருக்கு. அரசியல்னாலே செலவுகள் அள்ளி கொட்டி கொடுக்கணும். இப்போ எந்த செலவுமே பண்ணாமல் தாவேக்கா எம்எல்ஏக்கள் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓட்டுக்காக பணம் வாங்குறதும் சரி, பணம் கொடுக்குறதும் சரி, மிகப்பெரிய குற்றம்ன்றது அரசியல் சாசனத்தில் இருக்குது. ஆனால் இப்போ சுத்தமாக அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி. வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்பவர் தேசிய அரசியலிலும் மாநில அரசியலிலும் 40 ஆண்டு காலமாக ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர், தொழிலதிபர் பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு 40 வருஷமாக நீங்கள் தேசிய அரசியல்லையும் சரி, தமிழக அரசியல்லையும் சரி, ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஒரு இதுவாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ தமிழக அரசியல் புது அரசாங்கம் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாற்று அரசியல் தான் பார்க்குறோம். மாற்று அரசியல்னால் பழையதை சொல்லி இனாம் இது தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. டிஎம்கேலையும் சொன்னாங்க, ஏடிஎம்கேலையும் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா மக்களை சோம்பேறி ஆக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளவும் செய்ய வச்சாங்க. பட் அவங்க நல்லா இருக்காங்க, உழைக்கிறக்கூடியவங்க. அதுக்குள்ளே வருமானம் கிடைச்சிருந்தா நேராக எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மினிமம் வேஜஸ் ஆக்டே இங்கே செய்யலை. அதை கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு சக்தியுமாக மாறியிருக்கும். ஆனால் இந்த 60 வருட காலங்களில் கண்ட கட்சியும் ஆண்ட கட்சிகளும் அதுக்கான வழிமுறையே தேடவில்லை. அதான் இன்றைக்கி மக்கள் கொதித்து ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் திமுக, அதிமுக 2 அரசாங்கத்துலேயும் உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. இப்போ 2 அரசாங்கத்துலேயும் நீங்கள் உள்ளே வெளியேன்னு 2த்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த புதிய அரசு எல்லாமே புதியவர்கள், முதல்வரில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும். இவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, இந்த அரசாங்கத்தை நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வண்டியில் ஏறிட்டோம் ட்ரெயினில் அப்படின்னா ட்ரெயின் அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஓட்டுறது ஈஸியாயிரும். ஏன்னா 2 தண்டவாளம் தான். அது மாதிரி தான் இந்த ஆட்சி அமைப்பு. யார் ஏறி உட்கார்றாங்களோ அவங்க ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அதில் சின்னவங்க, பெரியவங்க, வசதிக்குள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த நாட்டு நடப்பில் என்னென்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டா சரியாக வரும்ன்றத தொகுதியிலும் சரி, நாட்டுக்கும் சரி, மக்களுக்கும் சரி அவங்க முயற்சி எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய மாமனார் திரு அடைக்கல்ராஜ் எம்பி திருச்சியில் 4 முறை ஜெயித்தவர். நீங்கள் அந்த காலத்திலேருந்தே நீங்கள் அரசியலை பார்க்குறீங்க. அரசியல்னாலே செலவுகள் அள்ளி கொட்டி கொடுக்கணும். இப்போ எந்த செலவுமே பண்ணாமல் தாவேக்கா எம்எல்ஏக்கள் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு? கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான இது தான். ஏன்னா நீங்கள் ஓட்டுக்காக பணம் வாங்குறதும் சரி, பணம் கொடுக்குறதும் சரி, மிகப்பெரிய குற்றம்ன்றது அரசியல் சாசனத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு முயற்சி எடுத்தாங்க. தமாக ஆட்சிக்கு வரும்போது அவ்வளவு அரசியல் செலவு கிடையாது. ஏன்னா இருந்துச்சு, ரொம்ப அரசியல் இது ஓட்டுக்கு அவ்வளோ கொடுக்கல. ஆனால் இப்போ சுத்தமாக அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி. இல்லை, இப்போ இந்த கட்சி தான் கொடுக்கல, தமிழக வெற்றி கழகம் தான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல. மற்ற 2 திராவிட கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து தான் ஜெயிக்கணுன்ற அவங்களுடைய கனவை இன்றைக்கி தவிடுபடி ஆகிவிட்டு.
நீங்கள் திராவிட கட்சிகள் வந்து எதை எடுத்தாலும் காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம், காசு கொடுத்தா பண்ணிடலாம், ஒரு கேவலமான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறது மக்களுக்கு ரொம்ப ஊண்டிங்காச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, வாங்குறவன் வாங்கிக்கோ, ஆனால் ஓட்டு போடுறது இங்கே ஓட்டு போடுது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தேவை மாற்றம். இப்போ நீங்கள் இதுவரைக்கும் வந்து நீங்கள் வந்து அரசியல் வியூகத்தின்படி திமுகவுக்கும் வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க, அண்ணா திமுகவுக்கும் வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அவர் இன்றைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் உங்களுடைய உறவினர். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்ணி தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சாத்தியமா? 6 சிலிண்டர் இப்போ கொடுக்க முடியுமா? அதாவது முயற்சி எடுத்தது ஒன்று. இதில் வந்து இன்றைக்கி வரப்போகிற காலத்தில் லாக்டவுன் வரப்போகுது. ஏன் லாக்டவுன் வரப்போகுது? பெட்ரோலிங் கிடைக்கலன்னா எதுவுமே இயங்காது. எல்லோரும் பைக்கில் போகிறது நின்று போயிடும். வீட்டிலேருந்து ஒர்க் அட் ஹோம்ன்றது எல்லாமே மாறிடும். அதை எதிர்பார்த்தாங்களா? இவ்வளோ பெட்ரோல் வரும்னு சொல்லணும். ஆனால் அதை வந்து எப்படி மாற்றலாம், என்ன செய்யலாம், அவங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த 6 சிலிண்டரையும் அவங்களே வாங்கிடுவாங்க. ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர் தான் இந்த கட்சி வந்து செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கை நீங்கள் வெளியிட்டீங்க. கரெக்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்கம் வந்து கொடுக்குறோம் 1 பவுன் அப்படின்றீங்க, மாமன் சீரு அப்படின்னு, மோதிரம், குழந்தைக்கு மோதிரம், புது பொண்ணுக்கு தாலி எல்லாம் கொடுக்குறேங்கிறீங்க. இன்றைக்கி 1 பவுனோட விலை என்ன? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம். இது சாத்தியமா? இது கண்டிப்பாக இது சாத்தியம்தான். இது சாத்தியம் இல்லைன்னு கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு முயற்சி தான் இது. இந்த முயற்சியில் வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து புது ஜெனரேஷனில் வந்தவங்க ஒரு 20 லட்சம் பேர், பழைய அதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஓட்டில் போடும்போது ஒரு 20 லட்சம் பேர், ஆக மொத்தம் இந்த 40 லட்சம் பேரில் எத்தனை பேர் கல்யாணம் இருக்காங்க? ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆக போகிறாங்களா? கல்யாணம் ஆகி முடிஞ்சு திருப்பி ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்சியை நான் சொல்லக்கூடாது, அந்த கட்சியில் வந்து திருமணம் இலவச திருமணம் நடத்துகிறேன்னு சொல்லி ஆட்களே கிடைக்காம கல்யாணம் பண்ணவங்களே திருப்பி உட்கார வச்சு நடத்துனாங்க. இதெல்லாம் வந்து மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா செலவு மாதிரி தெரியும், ஆனால் செலவாக இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள மாமன் சீரை குறிப்பிட்ட மக்களுக்கு தான், அது தகுதி அடிப்படையில் அதில் தான் கிடைக்க போகுது. இல்லை, இப்போ பிரதமர் வந்து தங்கமே வாங்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப இவர் மத்திய அரசுக்கிட்ட இருந்து இவர் அனுமதி பெறாமல் ஒரு மாநில அரசு இந்த மாதிரி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா? பிரதமருடைய சொல் மீறி ஒரு அரசாங்கம் செயல்படுமா? செயல்படலாமே. இதில் என்ன இருக்குது? தங்கம் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய சக்தி. எமர்ஜென்சியாக நீங்கள் போய் பணம் வாங்கணும்னா தங்கத்தை வச்சு தான் வாங்குறாங்க, வேறு எதை வச்சும் வாங்குறது கிடையாது. எத்தனையோ மக்கள் வந்து இதை வந்து அவங்க சேமிக்காமல் இல்லை, இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்கள்ட்ட தங்கம் இல்லாமல் இல்லை, இவர் வந்து திருமணத்துக்கு ஒரு சீராக தான் தரேன்னு இருக்காரு ஒழிய இதனுடைய அடிப்படையில் எந்த விதமான அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் எந்த என்னன்னா அப்படின்னா இது ஜுவல்லரி ஷாப்லாம் மூட வேண்டியதானே, தங்க வேணான்னு பிரதமர் உத்தரவு மீறியும் இந்த திட்டம் செயல்படுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதுக்கு அவர்கிட்ட இதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? அவர் பணமாக கொடுக்க போகிறாரு? ஒன்றும் கொடுக்க போகல. இல்லை, மத்திய அரசுலேருந்து இப்போ கல்வி நிதி வர வேண்டியது இருக்குது, இது மாதிரி நிறைய நிதி வர வேண்டியது இருக்குது, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வர வேண்டியது இருக்குது, இப்படி பல நிதிகள் வந்து வர வேண்டியதுன்னு போன ஆட்சியிலே நிலுவையில் இருக்குது. இவர் ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிட்டா தானே வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தானே அவர் கேட்கக்கூடிய திட்டங்கள், இதர திட்டங்கள் நிறைவேறத்துக்கான பண உதவி கிடைக்கும். நீங்கள் ஒன்று கேட்கலை அப்படின்றப்ப எப்படி உங்களோட ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்கு? அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டினுடைய அமௌண்ட்டை கொடுத்தாவே போதும். மேற்கொண்டு இங்கே வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்றத புரட்சி தலைவரே பாடியிருக்கார். அது மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது, ஃபண்ட் சோர்ஸஸ் இருக்குது, மினரல் சோர்ஸ் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் நீங்கள் இந்த லே அவுட்டு போடுறாங்க பாருங்கள், அதுலேயே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கலாம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து 2வது பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க, ஸ்டாலின் சார் வரி அப்படிங்கிறது நீங்கள் கூட மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. 30% வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இப்போ அதெல்லாம் வந்து சாத்தியமா? இந்த லஞ்ச லாவண்யமே இல்லாமல் இந்த ஆட்சி நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும்.
இப்போ நீங்கள் எப்படி இருக்கல எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்காம இருப்பாங்களா? இல்லை, நீங்கள் வந்து அதுக்குள்ள துறையினுடைய அதிகாரிகள், அதுக்கு துறையினுடைய மந்திரிகள் எல்லாமே அவங்களும் இதை ஒர்க் பண்ணணும்னு பார்ப்பாங்கல்ல. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், இந்த 30% நாட் ஓன்லி குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லை, நீங்கள் சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் எடுத்துக்கங்க, எந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கங்க, 30% கமிஷன் போகுது. அது யாருக்கு போகுது, எப்படி போகுது, என்ன போகுது யாருக்குமே தெரியாது. ஆனால் அரசியல்வாதி தான் அதை கையாளுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, அதில் வந்து ஏற்படுகின்ற ஒரு விளைவு என்னென்னா, லீக்கேஜ், வேஸ்டேஜ், அன்யூட்டிலைஸ் ஃபண்ட்ஸு. இதை சேமித்து வச்சாவே உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி வருமே. இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிச்சிங்க, நீங்கள் ஒரு ஜேசிடி பிரபாகரன், அமைச்சர் அருண்ராஜ் எல்லாம் உட்காந்து, அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, சொல்லி ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்த அரசாங்கம்னு. சரி, இருக்குன்னு தெரியும். அப்புறம் இப்போ என்ன கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முதல்வர் வைக்கிறாரு. கஜானா காலின்றது என்ன அர்த்தம்னு பாதி பேருக்கு புரியல. சொல்லுங்க. கஜானா காலின்றது அவர் பணம் வராமல் இல்லை, ஃப்ளோ ஆஃப் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஸ்டாப் பண்ணி கொடுக்க முடியாமல் போகிறது கிடையாது. 4.5 லட்சம் கோடி எக்ஸ்பெண்டிச்சரு 26-27க்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வர வேண்டிய பணம் வர பணம் வந்து 3.5 லட்சம் கோடி தான் வரும்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கேயே 1 லட்சம் கோடி ஷார்ட் ஃபால் ஆகுதா இல்லையா? ஆமாம். அப்போ கஜானா காலியா? இல்லை, கஜானா வந்து பற்றாக்குறையில் தான், ஷார்ட்டேஜஸ். அந்த பற்றாக்குறையை தான் நம்மளுக்கு வந்து பே பண்ண முடியாமல் போனால் அது கஜானா காலி. இல்லை, ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி போகிறப்ப கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, திட்டங்கள் தொடர முடியல, எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு ஒவ்வொரு அரசாங்கமும் புதிய அரசாங்கங்களுக்கும் கேட்குது. அதே தானே ஒரு முதல்வர் விஜயும் தன்னுடைய முதல் பேச்சிலேயே சொல்லியிருக்காரு. அது பதவியேற்பில் அது சொல்லியிருக்காரு. அந்த கஜானா காலின்றதை விட்டுருங்க. ஏன்னா கஜானா காலின்றது அடுத்து செய்யக்கூடிய இதுக்கு இவங்க பணத்தை ரிசர்வ் பண்ணிட்டு போனாங்கன்னா சரியாக இருக்கும். 1956லேருந்து 86 வரைக்கும் எல்லா டேக்ஸும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கட்டணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50% தான் எக்ஸ்பெண்டிச்சரே ஆகும். மீதி 50% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணாங்க. இன்றைக்கி ஐஏஎம் வந்தது காரணம் அப்போ வந்தது தான். இது பண்ண ஐஐடி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எல்லாம் இஸ்ரோ, எல்லாம் வந்து காரணமே என்னென்னா அப்போ சர்ப்ளஸ் பட்ஜெட். 1980லேருந்து 86, 56லேருந்து 86 வரை சர்ப்ளஸ் பட்ஜெட். அதுக்கப்புறம் துண்டு விழுவுற பட்ஜெட்டாக போயிடுச்சு. அப்புறம் துண்டு விழுல, 0 பட்ஜெட் ஆச்சு. 0 பட்ஜெட்னா வாங்குகிற ஒருத்தர் சம்பளம் வாங்குறான்னு, நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினான்னா மீதி 1 லட்ச ரூபாயை செலவு பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு மிச்சம் இருக்காது. வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில். அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா ஒரு டைரக்டர், கவர்மெண்ட் டைரக்டர். ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்கினா கூட பெர்மிஷன் வாங்கணும், எது டேப் ரெக்கார்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1 லேக் வருமானம் இருந்தால் 1 லேக்கு செலவு வச்சு போனால் நீங்கள் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண முடியாது. அது ஒரு 10 வருஷம் போகும்போது தான் இதை வந்து டெஃபிசிட் பட்ஜெட்டு, இது பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் டெஃபிசிட் பட்ஜெட்னு டிக்ளேர் பண்ணாங்க. டெஃபிசிட் பட்ஜெட்டில் டிக்ளேர் பண்ணும்போது துண்டு பட்ஜெட்டாக வந்துச்சு, பற்றாக்குறை பட்ஜெட்டாக வந்து. அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருந்தா? மாண்புமிகு சிதம்பரம். அவர் என்ன பண்ணார்? வாலண்டரி டிஸ்க்ளோசர் சிஸ்டம் கொண்டாந்தார். என்ன டிஸ்க்ளோசர்? வாலண்டரி வருமான இதில் யார் யார் பாக்கி இருக்காங்களோ அந்த பணத்தை கொண்டு வந்தார். அதில் எவ்வளோ கொண்டு வந்தார்? துண்டை சமாளித்தாரா இல்லையா? ஜெயிச்சாரா இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய ஃப்ளா இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அரசு இந்த மாதிரி கஜானா காலின்றதை காட்டில் கஜானாவை நம்ம நிரப்பி மக்களுக்கு செய்கின்ற எண்ணத்தை உருவாக்குறார். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சினிமா துறையும் புதுசு இல்லை. நீங்கள் வந்து இப்போ சினிமா துறைக்கு பொறுப்பாக அமைச்சர் ராஜ்மோகனை நியமிச்சிருக்காங்க. அதுக்கு சினிமா துறையிலேருந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க சார்? அவர் வந்து யார்? சாதாரண. அதே நேரத்தில் எத்தனையோ பேர் சினிமா துறையில் இருந்தவங்க எல்லாரும் யார் இருக்கா? டாப் கிளாஸ் பீப்புள் தான் இருக்காங்க. ஏன்னா பணமும் சரி, ஜாதியிலையும் அனுபவி. இவர் தான் ஒரு பகுதியை வச்சு இவர்கிட்ட போய் நம்ம கெஞ்சி கேட்கணுமான்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரை குறையாக சொல்கிறாங்க.
உண்மையில் அவர் அப்படி இல்லை. அவர் வந்து சரியான இல்லை சரியான தேர்வா? சரியான தேர்வு தான். அதில் வந்து என்னென்னா ஒரு வெகுளித்தனம் இல்லை, அதாவது என்ன சொல்லுவாங்க, வெளிப்படையாக அவர் பேசக்கூடிய நபர். மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2016 இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவார்டே கொடுத்தாங்க. வருஷத்துக்கு அவார்டே வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் இப்போ 2வது தடவை மறுபடியும் அவார்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பெண்டிங் வச்சது யார்? நல்ல அறிவாளிகள், நல்ல படிப்பாளிகள், நல்ல வசதி உள்ளவர்கள். ஏங்க திரையுலகத்துக்கு செய்யலை? நாங்கள் எவ்வளோ கெஞ்சினோம். திரையுலகத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு யாராலையும் பெப்சினுடைய ஒர்க்கர்ஸ் இப்போ திடீர்னு தயாரிப்பாளர் சங்கம் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுங்க. நானும் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் நானும் ஒரு மெம்பரு. ஆனால் பெப்சியில் உள்ள பிரச்சனை என்னன்னா, அவங்க தொழிலாளி தான் வச்சு பண்ணணும், அவங்க ரேட்டை குறைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து யாருக்கு வருது? ப்ரொடியூசருக்கு தான் வருது. படத்தை எடுப்போம், தயார் பண்ணுவோம், விற்றுருவோம். ஆனால் அந்த படம் ஒரு 5 வருஷம் கழித்து மிகப்பெரிய ஓட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலீஸ்னு எல்லா படமும் வருது. எஸ் எஸ். அப்போ இதுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்குள்ள பணம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணாமல் ஒரே ஒருத்தர் தான் கிளைம் பண்ணுறாரு, யார்? மதிப்புக்குரிய இசைஞானி இளையராஜா. மற்றவங்க யாரும் கிளைம் பண்ணுறதில்ல. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து இப்போ இறந்தார் ரீசெண்டாக, ராஜன். அவரும் வந்து நிறைய திரையுலகத்துக்கு சின்ன படம் கொடுத்தாரு, படமும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு திருப்பி பணம் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து திரையுலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது இந்த மாதிரி ஆட்கள் தான் அது சரி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார் முதல்வர் விஜய ஒரு நடிகர் கமல்ஹாசன் இப்போ சந்தித்து திரைத்துறைக்கு சில கோரிக்கைகள் வச்சுருக்காரு. இது ஏன் போன ஆட்சியில் அவர் வைக்கல? அதாவது ரொம்ப நெருக்கமான ஒரு நட்புல தானே இருந்தார், அந்த அரசாங்கத்தில் கூட்டணியிலையும் இருந்தார். ஏன் அப்போ வைக்காமல் இப்போ வைக்கிறார்? அவருடைய சன்னுக்கு இதெல்லாம் தெரியும்ல, பழைய முதல்வருடைய சன்னுக்கு இதெல்லாம் தெரியும்ல, ஏன் அவர் எடுத்து செய்யலை? என்ன காரணம் நீங்கள் தான் சொல்லணும். அதான் அறியாமல், அது அவங்களுக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அதை பற்றி புரிஞ்சு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு டிப்டி சிஎம்கிட்ட சொல்லியிருந்தால் செஞ்சுருப்பாங்க. அது சொல்லாமல் வேறு ஒரு பாணியில் விளம்பரங்கள், இதை சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி விளம்பரம் தான் போனது ஆட்சியில் நடந்துச்சு. திமுக ஆட்சி விளம்பரத்தினால தான் நடந்துச்சு. அதே நேரத்தில் சில மந்திரிகள் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க. சொல்ல போனோம்னா சோழிங்கநல்லூரில் 1000 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, 1000 பேருக்கு பட்டா கேன்சல் ஆகிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது? கொடுத்த பட்டா கேன்சல், அது ரெக்கார்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். எந்த மந்திரி கொடுத்தாரு? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இவங்க தான் அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்ல. அடுத்து வந்து என்னென்னா சேல்ஸ் டேக்ஸ் எடுத்துக்கோங்க. சேல்ஸ் டேக்ஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நிறைய பேருக்கு நோட்டீஸ், ஜிஎஸ்டி சரியாக இருக்குது, அவன் ஒன்றும் நோட்டீஸ் கொடுக்கல. இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் கொடுத்து இதெல்லாம் வசூல் பண்ணுங்க அப்படின்னு. அதுலேயும் என்னென்னா ஒரு வர வேண்டிய பணம் 5 லட்ச ரூபான்னா திருப்பி ஒரு 5 லட்ச ரூபா போட்டுருவாங்க. கேட்டால் ஏஐ போட்டுட்டான். இது என்ன நம்புவீங்களா? ஸோ இதனாலே மெட்ராஸில் உள்ளவங்க யாருமே ஓட்டு போடல. இதில் வந்து என்னென்னா பல வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது, அது பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து தீர்ப்பாயம் வைத்தால் நீங்கள் கேட்குற பணம், எதிர்பார்க்குற பணம் வந்துடும். நிதிநிலை சீர்படும், கண்டிப்பாக சீர்படும். இது மட்டும் இல்லை, இது 3 விதமான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கிரானைட்டு, கிராஃபைடு, மினரல்ஸு, சாண்டு, எம்சாண்டு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணலை. இப்போ இதே கர்நாடகாவில் பாருங்கள், ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து மணல் வாங்கணும். இங்கேயும் ஆன்லைன் புக்கிங் தானே இருக்குது. இந்த ஆன்லைன் புக்கிங் சும்மா சின்ன அமௌண்ட்டு ஒரு டெம்பரரியாக போட்டு மீதி வந்து ஒரு வண்டிக்கு லோடு வாங்கினா 25,000 ரூபா 30,000 ரூபா முறைகேடாக போகுது. அதை நான் வந்து ரெகுலரைஸ் பண்ணணும், ரீஃபார்ம் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சரிங் த ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆர்ஆர் ஆக்டுன்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட். அதுலேயும் நிறைய மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதையும் சரி பண்ணோம்னா நிச்சயமாக அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணலாம். பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு இருந்த ஒரு இடத்த ஒரு சொல்ல போனோம்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் இருக்கும்.
இல்லை 500 கூட இருக்காது. 100 150 தான் இடத்த. அதை 2500 3500 யார் விற்கிறா? ஒரே ஒரு கம்பெனி தான் விற்கிறாங்க. இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது விலை ஏற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, விலையை ஏற்றி விற்கிறாங்க. 5 மடங்கு 10 மடங்குன்னு. ஆமாம், 10 மடங்குல வாங்குறதுக்கு முடியல. இன்றைக்கி வந்து நீங்கள் மெட்ராஸில் மட்டும் ஒரு காணி நிலம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அது எவ்வளோ? 20,000 10,000 15,000 சதுரடி. இது அவங்க வாங்கணும்னா செங்கல்பட்டு தாண்டி வாங்கணும், இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் தாண்டி வாங்கணும். இதெல்லாம் என்ன இது? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பழைய ஆட்சியோட சீர்கேடாக சொல்கிறீங்க. சீர்கேடு தான், இதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அறநிலைத்துறையிலே பல கோளாறுகள் இருக்குது. தங்கம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் உருக்கிட்டாங்க. எங்கே உருக்கினாங்க? எதுக்கு உருக்கினாங்க? அன்றைக்கி உருக்குன ரேட்டு வந்து 50,000 ரூபா தான். இல்லை, 1000 கிலோ தங்கம் பேங்க்கில் தானே டெபாசிட் பண்ணியிருக்காரு சேகர் பாபு. கிலோ இதில் வந்து சில இதை வந்து உருக்கி பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி ரேட்டு 50,000 ரூபா தான். இன்றைக்கி வந்து 1,50,000. 1,50,000 நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ உங்கள் தலைவர் விஜய் முதல்வர் வெள்ளை அறிக்கை விடுறேன்னு இருக்காரு. வெள்ளை அறிக்கை தயாராகிட்டு இருக்கா? அதாவது நீங்கள், நான் டிவிக்கில் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு பார்வை ஒரு மக்கள் நலன் கருதி அவர் செய்யும்போது எங்களை மாதிரி மக்கள் நலன் பண்ணி நாங்கள் செய்யணுன்ற ஒரு பார்வையில் தான். இல்லை, நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவர் சொன்னதை நான் கேட்குறேன். வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஏன்னா வெள்ளை அறிக்கை எப்படி ஒரு டிஆர்பி ராஜா காமிச்ச மாதிரி A4 ஷீட்டு ஒயிட்டாக இருக்குமா? இல்லை சார், வெள்ளை அறிக்கை வரவு செலவு இல்லை, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரெவன்யூ ஃப்ளோ என்ன இருக்குது, கடன் வாங்கினது எந்த பர்பஸ்க்காக கடன் வாங்கினது, அந்த பர்பஸினுடைய கடன் வாங்கினது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எங்கே செலவு பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய துறைகள் இருக்குங்கிறீங்க. ஆமாம், அதோடைய தொடர்ச்சியாக ஒரு கேள்வி, நிறைய துறைகளுக்கு அமைச்சர்கள் என்ன நியமிக்கப்படலையே? அதனால தான் வீட்டு வசதியிலிருந்து நீங்கள் சொன்ன இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சியிலிருந்து இந்த மாதிரி நிறைய துறைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 துறைகளுக்கு வந்து இன்னும் அமைச்சர்களே நியமனம் பண்ணாமல் இருக்கேன். கரெக்டு. அப்போ வெள்ளை அறிக்கைக்கு என்ன டெட்லைன் வச்சுருக்கீங்களா? இந்த வெள்ளை அறிக்கையை அவர் தான் சொல்லிட்டாரு, கொஞ்சம் காலவாசம் கொடுங்கன்னு சொல்கிறார். எதுக்காக காலவாசம்? நம்ம ஏறி இந்த ஆட்சி பீடத்தில் அமரும்போதே நிறையா பிரச்சனைகளை பார்த்தோம் அந்த 4-5 நாளில். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா, கூட்டணி கட்சி யார் யாருக்கு மந்திரி கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை. இதுக்கிடையிலே கூட்டணி கட்சியில் மட்டும் இல்லாமல் புதுசாக ஓட்டு போட்டவங்களும் தங்களுடைய கோரிக்கையை வைப்பாங்க. இதுக்காக பிளான் பண்ணி, ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க இருக்காங்கள்ல, ஆஃபீஸர்ஸ், அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க்கு அவங்க பாட்டு எங்கெங்கே இருக்குன்னு இது வந்து ஒரு சென்ட்ரல் ஆடிட் மாதிரி பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு நான் இப்போ ஒன்று சொன்னேன்னு வச்சுங்க, அது லீக்கேஜ். சரி, ஓகே, ஃபைன். இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுடைய 40 வருட நண்பர். இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தலில் நான் போட்டிகிட்டு இருந்தால் ஜெயிச்சிருப்பேன்னு சொன்னார். அது சாத்தியமா? அவர் சொன்னது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிச்சிருக்க வேண்டியது தான். அப்போது வந்து கவர்னர் சென்னாரெட்டி, அந்த பாட்ஷா படம், அந்த பாட்ஷா படம், ஊர்காவலன் இதெல்லாம் வந்த போதே கவர்னர் சென்னாரெட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தார் மதுரையில். வந்து, அப்பா அவர் வந்து அடிக்கடி ரிஷிகேஷ்லாம் போகிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு வர சொல்லப்பா, இங்கே அரசு பணம் இல்லைங்க, இந்த ஓட்டுக்கெலாம் காசு கேட்பா, நீ எதுக்கு காசுலாம் கேட்குற, அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன பண்ணார், என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு அவர் வந்தார். அரசியல் வரணும்னு ஆசைப்பட்டார். அவர் மாண்புமிகு சிதம்பரத்தை பார்த்தாரு, ஐயா மூப்பனர் ஐயா பார்த்தாரு, நரசிம்மராவை பார்த்தாரு, திருநாவுக்கரசோட தான் போனார். இவங்க யாருமே அதை கண்டுக்கலை, யாரும் அவரை சட்டை பண்ணலை. என்னென்னா நீங்கள் வந்து கட்சியில் சேருங்கன்னாங்க. இவர் சொல்கிறார், முதல்ல போய் ரஜினிகாந்தை பார்த்து அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது குமரி அனந்தன். இல்லை அடைக்கல்ராஜ் அவர் தான் கூப்பிட்டு. இல்லை, அடைக்கல்ராஜும் அவரும் நண்பர். ஆமாம், அதனால வந்து அவர்கிட்ட சொன்னோன்னே நான் வரேன், எப்போன்னு சொல்லுங்கள் வரேன்னு சொல்லிட்டு யார் அவரும் மூப்பனர் ஐயா, சிதம்பரம் ஐயா எல்லாரும் சந்திச்சாங்க. பட் குமரி ஆனந்தன் அப்போ தலைவராக இருந்தார். ஆனால் வந்து போய் நீங்கள் அழைப்பு விடுத்ததை மூப்பனார் கண்டிச்சாருன்னு ஒரு செய்தி, உண்மையா? அதெல்லாம் கண்டிக்கல. அவர் வந்து என்னன்னா, அப்பா என்ன சொன்ன வார்த்தை, திரையுலகத்தில் உள்ளவங்களாம் எப்படி வச்சு நம்ம கொண்டு போகிறது ஏன்னா அப்படின்னு நினச்சார். அவர் இப்போ நேற்று இல்லை, சிவாஜி சார் காலத்துலேருந்து அவர் நினச்சவர்.
அதனால் அது வந்து தப்பு இல்லை. அதாவது எதிர்பார்ப்பு வேற, அதனுடைய விளைவுகள் வேற அப்படின்ற ஒரு பயணத்தில் அவர் நினச்சார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு இப்போதைக்கு வரலன்னு சொல்லிட்டார். திருப்பி அரசியலுக்கு வரும்போது நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த காலத்தில் ஒரு தளபதி ப்ரொடியூசர் ஜிவி பிரகாசம் அவரும் நானும் முதல்ல இதில் உட்காந்து பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். 2 தலைவர்கள் இருக்காங்க, வில்லங்க இருக்காங்களே, சினிமா வேணால் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வில்லனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் இன்னொரு வில்லனை வச்சு கதையை முடிக்கலாம். ஆனால் 2 வில்லன்களும் அரசியலில் இருக்கும்போது, அதாவது வில்லன்கள் 2 கட்சிகளை சொல்கிறார். 2 கட்சிகளை வில்லன்கள் எதுனா போட்டின்னு வந்துச்சுன்னா 2 பேரும் என்ன. அப்போ வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் அவங்க மேடமும் இருக்காங்க, கலைஞர் ஐயாவும் இருக்காங்க. இது 2 பேரும் சந்திக்கணும். இதில் யாராவது ஒருத்தருக்கு வேக்கண்ட் விழுந்துச்சுன்னா நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். ஒரே நேரத்தில் 2 வேக்கண்ட் ஆச்சு. அப்புறம் வந்து அறிவிச்சார், போர் வந்துருச்சு வாங்கன்னாரு. அப்புறம் ஏன் ரிவர்ஸ் பண்ணார்? இல்லை, வந்தோடனே இந்த அமைப்பாளர்கள் வந்து அர்ஜுன் மூர்த்தி, அப்புறம் தமிழறிவுமணி, இவங்கெல்லாம் நாங்கள் அரசியல் வந்து என்னென்னா சார் சொன்னால் படையே வரணும். ஆனால் இவங்க இந்த அந்த தேர்தலில் நிற்கக்கூடியவங்களுக்கு தகுதி வந்து பொருளாதாரத்தை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே. அப்போ நான் அவருக்கு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன், இதை வச்சுலாம் அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்போ வேகமாக வந்தது வேறு. 1995 பார்த்தீங்கன்னா பயங்கர வேகம். ஒரு நாள் அந்த டிவி ஷோ அது தூர்தர்ஷனில் அதை ஏற்பாடு பண்ணது ரமன் ஒரு டைரக்டர், அனிருத்துடைய தாத்தா. நானும் அவருமா சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அப்போ டைரக்டர் வந்து நடராஜன், தூர்தர்ஷன் டைரக்டர் நடராஜன். அதுக்கு ஒரு 46வது பிறந்த நாளைக்கு 46 கேள்விகளை ஏற்பாடு பண்ணி அதில் வெளியிட்டோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வாய்ப்பு கிடைக்கும் போதே மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் மேற்பட்டு அதை வந்து பேச முடியாது. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, 25 வருஷம் கேப் உள்ள ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் எ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் உண்மையான உழைப்பு யார், விஜயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 1993 அவரை பழக்கம் இருக்கு. ஆனால் நேரடியாக இல்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், மேயராக இருக்கும்போது உதவி செஞ்சார், வெள்ளம் வரும்போது உதவி செஞ்சார், எல்லா மக்களுக்கும் ரசிகர் மன்றத்துக்கு அவங்க அப்பா துணை இருந்து இது செய்யுங்க அப்படின்னு மன்றங்களை வந்து வலுப்படுத்தினார். கடைசி 2 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கிறதுக்கு காரணமும் ஏடிஎம்கே தோற்பதற்கு காரணமும் ஒன்று தான். இவங்க பூத் கமிட்டியை ஃபஸ்ட் கிளாஸாக டிசைன் பண்ணிட்டாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவுலேயும். ஆனால் அவங்கள்ட்ட இருந்த பூத் கமிட்டியில் இருந்தவங்கலாம் 2011 உள்ளவங்களாம் அவங்க கல்யாணமாகி இல்லை வேலை கேட்டு எல்லோரும் போயிட்டாங்க. பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கடைசி நேரத்தில் போய் ஃபார்ம் பண்ணும்போது இல்லை. இதனால ஒரு டிசிப்ளினாக நல்லா பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளினாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு காசு வாங்கக்கூடாது, எலெக்ஷனில் இருக்கக்கூடாது, ஒரு ஆட்டோக்காரர் ஜெயிக்கணும், ஒரு பத்தினி நிறைய பத்தினியோடு இருக்கிற ஒரு பொண்ணு ஜெயிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த வேட்பாளரும் கிடையாது. ஒன்று தான், விசில் விஜய்ங்கிற முகம். வேட்பாளர் யார், பேர் என்ன, அதே இது யார் உருவாக்குனாரு? எம்ஜிஆர். என்ன உருவாக்குனாரு? ரெட்டை இலை எம்ஜிஆர். ஸோ இந்த சின்னமும் நேமும் மக்கள் மத்தியில் பதியப்பட்டது. அது வந்து பல காலம் அது ஓடிச்சு. 60 வருஷத்தில் எல்லா ஊராக நான் தேர்தலை இதை பார்க்கும்போது ஒரே ஒரு இதுதான் தெரியும், எல்லா கிராமத்துலையும் போனோம்னா ரெட்டலை சின்ன இருந்தால் ஓட்டு போடுவாங்க. எஸ். இப்போ நீங்கள் வந்து திரைத்துறையில் தொடர்புல தொழிலில் இருக்கீங்க, சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தீங்க. இப்போ இந்த ஜனநாயகன் படம் பிரச்சனை இருக்குல்ல, அது என்ன காரணம், என்ன உண்மை காரணம்? அதாவது அணுகுமுறையில் கடைசி நேரத்தில் ஒரு சொதப்பல் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே உள்ள கமிட்டியில் வச்சு பாஸ் பண்ணிடலாம். அதே பிரச்சனை தான் சிவகார்த்தியின் படம் பராசக்தி, இதே பிரச்சனை தான். ஆனால் எங்கே போச்சு? அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன் ரிலீஸ் ஆச்சு? எங்கே போய் ரிலீஸ் ஆச்சு? மும்பை.
ஹைதராபாத் தான் அதுக்கு சேர்மன். Okay. மும்பையில் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டாங்க. ஓகே, மும்பையில் இருந்தது ஹைதராபாத். ஹைதராபாத் இது அப்பீல் போகணும்னா ஹைதராபாத் இவர் அது பண்ணால் டாக்டர் ராஜசேகர்னு ஒரு பழைய நடிகர், அவர் தான் சேர்மன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இவருக்கு வந்து சரியான இன்புட்டு கொடுக்கல. இதுதான்டா போலீஸ் ஹீரோ. அவர் பார்த்தாரு, ரிவ்யூ போட்டார், சரியாக இருக்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன தெரியுங்களா, அணுகுமுறை மாற்றினால் நமக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த படம் எப்போயோ வெளியே வரணும்னு அந்த ஒரு ஆர்வத்தில் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. திமுக ஆட்சியில் வந்து திரையுலகம் வந்து ஒரு சாராரோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னாங்க. இப்போ நிலைமை என்ன புது ஆட்சியில்? அதாவது இந்த ஒரு 10 நாளில் ஒன்றுமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 நாளில் எந்த படமும் அவ்வளோவா பெருசாக பேசப்படலை. டைரெக்டாக அந்த பழைய காண்டாக்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து திரையுலகத்தில் உள்ளவங்க உடைய திரைப்படங்கள்லாம் அந்தந்த தேட்டரு ஓனருங்க இவங்கள வச்சு தான் ஓட்டுவாங்க, ஏஜெண்ட்டை வச்சு தான் ஓட்டுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு தான் ஓட்டுவாங்க. பழைய காலத்தில் வந்து டிப்டி சிஎம் உடைய ரெட் ஜெயிண்ட்டு தான் தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ராமநாராயண் சன் முரளி அவர் நிறையா படங்களை தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு உள்ளது. ஆனால் இப்போ அதை வந்து செட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். ஆனால் அதுக்குள்ளார சில மாற்றங்கள் வரும். ஸோ இப்போ வந்து இப்போ ஃப்ரீயாக அவங்க எல்லா திரைப்படங்களும் திரையிடறதுக்கு வாய்ப்புகள், அரங்கங்கள் கிடைக்கும், தேட்டருக்கு கிடைக்கும். அரங்கங்கள் கிடைச்சாலும் அதை கான்டாக்ட் பண்ணி செய்யக்கூடிய மீடியேட்டர் கிடைக்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வச்சுருந்ததுனால அவங்கள்ட்ட தான் போவாங்க. இவருடைய பழைய இவர் கமல்ஹாசன் அவருடைய படங்கள்லாம் அவரை வச்சு தான் போடுறாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் வந்து இது இப்போ இந்த புதிய அமைச்சர் வந்திருக்காரு, அவர் ராஜ்மோகன். இந்த திரைத்துறை அவர்கிட்ட தானே இருக்குது. அவர் வந்து இதை கையாள முடியுமா? அவர் 3 பதவி வச்சுருக்காரு. ஆமாம், தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை, சினிமா, கல்வி 4 வச்சுருக்காரு. இப்போ அதில் வந்து இப்போ பள்ளிக்கல்வி அதில் வந்து இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த மற்ற கட்சியிலேருந்து கூட்டணியில் வர்றாங்க, அவங்களுக்கு இதை கொடுத்தா தான் அதை தெரியும். ஆனால் அவர் செய்ய முடியும். அவருடைய அட்வைஸ் யார்கிட்ட போவார்? முதலமைச்சர். தானு அவர்கள் ஏற்கனவே ஃபோன் பண்ணி நான் வரேங்கன்னு, இல்லை நீங்கள் வேறு வேலை இருந்தால் பாருங்கள், எனக்கு நான் பிஸியாக இருக்கேன், என்னை விட்டுருங்க, அப்படி பேசணுன்னா இவர்கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வந்து என்னன்னா, இவருக்கு நிறைய இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இவரை தூக்கி ஊட்டியில் போய் பெர்மிஷன் வாங்குறதுக்காக அவருடைய படத்தை வருங்க அதெல்லாம் நிற்க வச்சு எவ்வளோ கஷ்டம். நான் படத்தை பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய வாழ்க்கையில் பாதிப்புப்பட்டிருக்கார். அந்த பாதிப்புனால டைம் டு லீட், அதனால் வந்து அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணம். அதே மாதிரி தான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கணும் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. 1. 2வது, என்னையும் நான் நேசிக்கிறதுக்கிற போல் பிறர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களையும் நேசிக்கணும், அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். அதனால் ரொம்ப இப்போ இன்றைக்கி காலையில் நான் ஒரு 30 வருஷமாக மாற்றுத்திறனாளியினுடைய கௌரவ ஆலோசகர். ஃபைன். எல்லா காரியங்களும் செஞ்சு கொடுத்தோம், எல்லா இதையும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் 1702 கோடி ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாற்றுத்திறனாளிக்காக பணம் வந்தது. வேர்ல்டு பேங்க்லேருந்து பணம் வந்துச்சு. ஓகே. எல்லா இடத்துல ரேம்ப் வைக்கணும், லிஃப்ட் வைக்கணும் அப்படின்னுச்சு. அந்த பணம் என்னாச்சு? அதெல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்புங்க. நாங்கள் எது கேள்வி எழுப்புனேன் தெரியணும் மக்களுக்கு, அதுக்கு தான் வெள்ளரிக்கை. ஓகே, ஃபைன். எங்கெங்கேருந்து வந்துச்சு, எங்கெங்கே என்ன மாதிரி செலவிடங்கள், என்ன வரவு, என்ன செலவு, என்ன நிலுவை. இப்போ வந்து என்னை கூப்பிட்டாங்க இன்னைக்கு காலையில். இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் செக்ரட்டரியை பார்த்து இன்றைக்கி சிஎம் சாரையும் பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கார், நான் வந்து இன்னும் ஒரு மாதம் வரையும் விட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன்ருக்கேன். அதனால் எல்லாம் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். ஆனால் ஒன்று, மனம் இருந்தால் மார்க்கம் முடியும். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் எங்களுடைய நன்றிகள் சார். தேங்க்யூ. வணக்கம்.